வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம். த செகண்ட் குரானிக்கல் சாப்டர் 34. யோசியா ராஜாவாகிற பொழுது 8 வயதாக இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடப்புறம் விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்திலே தான் இன்னும் இளவயதாக இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்திலே மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகியவைகளை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் பார்ப்பு விக்கிரகங்களை வெட்டி விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவர்களுக்கு பலியிடப்பட்டவர் பிரேத குழியின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து விதமாக யூதாவையும் எருசலேமை சுத்திகரித்தான். அப்படி அவன் மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். அவன் இஸ்ரவேலின் தேசம் எனக்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். அவன் தேசத்தையும் ஆலயத்தை சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சாலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசாயாவையும் யோகாசன் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசிரியர் இல்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர், மனாசேன், எப்ராயிமிலும் இஸ்ரவேல் மீதியானவர்கள் எல்லாரிலும் கையில் யூதா, பென்யமீன் எங்கு சேர்ந்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துவதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இழைப்புக்கு மரங்களையும் பரவுகிறதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரர் யாகாத், ஒபதியா என்னும் லேவியரும் கோகாதியரின் புத்திரரும் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராக இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்குகளும் மானியக்காரரும் பாசற்காவலுமாக இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசையை கொண்டு கட்டளையிட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்கியா சம்பிரதாய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறுசெய்தி சொன்னதும் அல்லாமல் ஆசாரியனை இல்கியா என்னும் என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதாய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானுக்கும் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதாய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலில் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாமல் போனால் நம்மேல் முண்ட கர்த்தருடைய உக்கிரகம் பெரியது என்றார். அப்பொழுது இல்கியாவின் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு போனார்கள். அவர் எருசலேமில் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவளுடைய அதை பற்றி பேசினார்கள். அவள் இவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது, இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாகிய பொல்லாப்பை நான் இந்த புஸ்தகத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரிகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறு தேவர்களுக்கு தூபம் காட்டினபடினால் என் உக்கிரகம் அவித்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் விசாரிக்கிறதுக்கு என்னை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய்
நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் விலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரவு நாள் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடி நீ சமாதானத்தை உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அணையிலே சேர பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னான். அவர்கள் ராஜாவுக்கு மறு செய்து கொண்டு போனார்கள். அப்பொழுது ராஜா யூதாவில் எருசலேமில் மூப்பரை எல்லாம் அழைப்பித்து குடிவர செய்து ராஜாவும் சகல யூதரும் மனுஷரும் எருசலேம் குடிகள் ஆசாரியில் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலவருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தில் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கை வார்த்தைகளின்படி தான் செய்வதனால் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோட கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளையும் கை கொள்வேன் என்றும் கர்த்தர் சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். எருசலேமிலும் பென்னியமிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படி எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். யோசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலை காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. ஆம், வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத பரிசீலனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை எங்களுக்கு மாற்றித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே.